உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். கல்யாணம் நாளைக்கு அப்படிங்கும்போது 2 பாயை விரிச்சு போட்டு அதில் எல்லாருமே ரவுண்டாக உட்காந்துக்கிட்டு தேவையானது எல்லாருமே கோயிலுக்கு எதெல்லாம் எடுத்துகிட்டு போகணுமோ அதை மறக்காமல் எடுத்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து ஒரு கட்டை பேக்கில் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்போல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது சோழன் கேட்குறாரு, ஆமாம் நிலா, எல்லாமே எடுத்து வச்சுட்டேன், முக்கியமானதை எடுத்து வச்சியா அப்படிங்கிறாங்க. முக்கியமானதா எது அப்படிங்கிறாங்க. முக்கியமானது எதா? தாலி தான், தாலி இல்லாமல் என்ன பண்ணுறது, அதை எடுத்து வச்சிட்டியா அப்படிங்கிறாங்க. அதை எப்படி சோழன் நான் மறப்பேன், இதோ இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து இப்போ காட்டுறாங்க. பார்த்துட்டு இப்போ தான் சேரன்கிட்டே காட்டுறாங்க. ஆனால் இங்கே பாருங்கண்ணே, எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படிங்கிறாங்க. வாங்கி அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு எல்லாமே பார்த்து முடிச்சோடனே, ரொம்ப அழகாக இருக்குப்பா, எதுக்குப்பா இவ்வளோலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ பாண்டி பார்க்குறாரு, அண்ணே என்னண்ணே தாலி இல்லாமல் எப்படிண்ணே கல்யாணம் அப்படிங்கிறாங்க. டேய், தாலியெல்லாம் ஓகே தான்டா, ஆனால் இவ்வளோ செலவெல்லாம் பண்ணுமான்னு கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. நீ கம்முன்னு இருண்ணே, ஏன்னா ஏதாவது சொல்லிகிட்டே இருக்க, உனக்கு நாங்கள் எல்லாமே சிறப்பாக பண்ணணும்னு ஆசைப்பட்றோண்ணே, விட்டுறேண்ணே அப்படியே அப்படிங்கிறாங்க. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நடேசன் உள்ளே வராரு. வந்தோடனே எல்லாருமே இப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது, என்ன வட்ட மேஜை மாநாடு நடக்குதோ அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கிள், நாளைக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருக்கோம் அப்படின்ட்டு. இப்போ பாருங்க அங்கிள், தாலி எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் வாங்கி பார்க்குறாரு. பார்க்கும்போது ரொம்ப அம்சமாக இருக்குமா, நல்லா வாங்கியிருக்கியே அப்படிங்கிறாரு. அப்போ சோழன் பார்க்குறாரு, அதெல்லாம் சரி, தாலி எல்லாமே நாங்கள் வாங்கிட்டோம், யாரோ சொன்னாங்களே செயின் நான் கொண்டு வந்து தரேன்னு, என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ நடேசன் பார்த்துட்டு, டே இந்த நடேசன் சொன்ன மாதிரி இருப்பான்டா, இந்தம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பேக்ல இருந்து அந்த செயின் அவங்க அம்மாவோடதை எடுத்து அப்படியே கொடுக்குறாரு. அது பழைய நகை அப்படிங்கிறது ரொம்பவுமே பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. அதை எடுத்து கொடுக்கும்போதே சேரன் பார்த்துட்டு, பா என்னப்பா அதெல்லாம், ஏதுப்பா அப்படிங்கிறாங்க. ஸோ பாண்டி உடனே இருந்துட்டேன், அண்ணா இருண்ணே, அவசரப்படாதானே, அவரே சொல்லுவார் அப்படிங்கிறாங்க. உடனே நடேசன் சொல்கிறாரு, இங்கே பாருடா சேரா, உங்கள் அம்மா இறக்கும்போது 3 பொருள் என்கிட்ட கொடுத்தாடா. அவளோட தாலியை மூத்த மருமகளுக்கு கொடுக்க சொன்னான். இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளாக வந்தது நிலா தானே, அதனால் அதை நிலா கிட்ட கொடுத்துட்டேன். அடுத்ததாக சோழங்கிட்ட கொடுக்க சொல்லி செயினை கொடுத்தா, அதனால் இப்போ சோழனுக்கு சேர வேண்டியது இப்போ உங்ககிட்ட அந்த செயினை நான் கொடுக்குறேன். அடுத்ததாக பாண்டிக்கு வந்துட்டு இந்த வளையலை கொடுக்க சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வளையலை கொண்டு போய் பாண்டி கையிலே கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு, இங்கே பாருடா, உங்ககிட்ட நான் பொறுப்பை ஒப்படைச்சிட்டேன், இனிமேல் நீயாச்சு இந்த வளையலாச்சு பத்திரமா வச்சுக்க, உங்கள் அம்மா உனக்காக கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கையிலையும் கொண்டு போய் கொடுத்துட்றாரு. அவர் வாங்கி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த வளையலை பார்த்துட்டு அப்படியே சந்தோஷப்பட்டுட்டு இப்படி பார்க்குறாரு. இப்போ சேரன் வந்து பார்த்துட்டு அந்த செயினை பார்த்துட்டு, அம்மாவோடதாப்பா, நல்லா இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. சரிடா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இப்போ நிலா வந்து வாங்கி அவங்களும் பார்த்துட்டு அது கூடவே கீழேயே தாலி, அந்த காசு எல்லாத்தையுமே வச்சுட்டு, ஆனால் இப்போ பாருங்க நான் எப்படி இருக்குண்ணே அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே பார்க்குறாங்க. அப்புறம் நடேசனுமே பார்த்துட்டு, ரொம்ப அருமையாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. இப்போ நிலாவுக்கே ஒரு மாதிரி ஆகுது. 3 பேருக்கு மட்டும் அம்மா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது பல்லவன் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கம்முன்னு உட்காந்துட்டு இருக்காரு, முகத்தை ஒரு மாதிரி வச்சுட்டு. அதை நிலா பார்க்குறத வந்து நடேசனே பார்த்துடுறாரு. பார்த்துட்டு அவர் உடனே டக்குன்னு, மா என்னம்மா நிலா, அவனையே பார்த்துட்டு இருக்க, சின்னவனுக்கு அவன் கல்யாணம்னு வரும்போது அவனுக்கு செய்ய வேண்டியது என்னவோ அதையும் அவன்கிட்ட நான் கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. சரிங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்காங்க. இப்போ பாண்டிக்கு என்ன தோணுதுன்னா, அந்த வளையலையும் பார்க்குறாரு, நிலாவையும் பார்க்குறாரு. டக்குன்னு எழுந்து வந்துட்டு, ஆனால் ஒரு நிமிஷம் இங்கே வாயேன் அப்படிங்கிறாங்க. சரின்னு சேரன் எழுந்து வந்தோடனே, என்னடா அப்படிங்கும்போது ஒரு வளையல் எடுத்து சேரன் கையில் கொடுத்துட்டு, இந்தானே இதை நீ வச்சுக்கோ, சந்தாவுக்கு கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. டேய், இது அம்மா உனக்காக கொடுத்ததுடா, இதை ஏன்டா சந்தாவுக்கு கொடுக்க சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆனால் நீ ஒரு நிமிஷம் முதல்ல புடியேன் அப்படின்னு சொன்னோடனே சரணா அவரும், என்னடா அவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு, வேணாண்டா அப்படிங்கிறாரு. ஆனால் உங்ககிட்ட சொல்லலை புடினே அப்படின்னு சொன்னோடனே சரணை வாங்கிக்கிறாரு. இன்னொரு வளையல நிலா கிட்ட கொடுத்துட்டு, ஏங்க இந்தாங்க இந்த வளையல நீங்க வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. என்ன பாண்டி, எனக்கு வேண்டாம், பரவாயில்ல, எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஐயோ ஒரு நிமிஷம் பிடிங்களேன், இந்த வளையல வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன், இது உங்ககிட்ட இருந்தாலும் நீங்க கையிலையாவது போட்டுப்பீங்கல்ல, நீங்க பிடிங்க முதல்ல அப்படிங்கிறாங்க. உடனே சோழன் பார்த்துட்டு, டே அதெல்லாம் வேணாண்டா, நான் வாங்கி கொடுத்துக்கிறேன்டா நிலாக்கு, நீ உனக்கு வச்சுக்கோடா அப்படிங்கிறாங்க. அப்போ பார்க்குறாரு, இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், நீங்கள் பிடிங்களேன் முதல்ல, வாங்குங்களுக்கு முதல்ல, வாங்கி கையில் போடுங்க அப்படிங்கிறாங்க. சரி நம்ம நிலாவும் வாங்கி கையில் போட்டுட்டு, நல்லா இருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே சோழன் பார்த்துட்டு, சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. இப்போ சேரன் பார்த்துட்டு, டேய் அம்மா உனக்குன்னு கொடுத்தத இப்போ ஏன்டா நீ எங்ககிட்ட கொடுத்துட்ட அப்படிங்கிறாங்க. பல்லவனு இருந்துட்டு, ஆமாண்ணே உனக்குன்னு கொடுத்த உடனே இப்போது அண்ணிக்கிட்ட தாலி போயிடுச்சு, செயின் சந்தாக்காக்கு போயிடுச்சு, இப்போ இந்த வளையல் வானதிக்கு போகும்னு நினச்சேன், நீ என்னண்ணே இங்கே இவங்க 2 பேருக்கும் கொடுத்துட்ட அப்படின்னு பல்லவன் கேட்குறாரு. அப்போது பாண்டி சொல்கிறாரு, அப்படி இல்லைண்ணே, சந்தா பாவண்ணே, அவங்க அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு நம்மளை நம்பி இந்த வீட்டுக்கு வராங்க, இதோ இவங்களும் இதே மாதிரி தானே, அவங்களுக்கு நம்ம செய்யாமல் யாருண்ணே செய்கிறது, அதனால் அவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒன்று வச்சுக்கிட்டோண்ணே, நான் இதை வச்சு என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன உடனே அப்படியே நிலாவுக்குமே ஒரு மாதிரி ஆகுது. இவங்க அண்ணன் தம்பிங்க எல்லாருமே அப்படியே
ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. சேரனுக்கு கண்ணெல்லாமே கலங்குது. ஆனால் என்னண்ணே நாளை கல்யாணத்தை வச்சுட்டு இப்போ அழுதுட்டு உட்காந்துருக்கா, இங்கே பாருண்ணே நான் போட்ட ஃபேஷியல் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும், அப்புறம் திரும்ப உட்கார வச்சு உனக்கு ஃபேஷியல் பண்ணி விட்ருவேன் அப்படிங்கிறாங்க. டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கடா அண்ணனுக்கு தான் கல்யாணம் ஆக போகுதே, அதுக்கப்புறம் அண்ணன் எங்கேயாவது போயிருமோன்னு யாரும் நினச்சிடாதீங்கடா, நான் அப்பெல்லாம் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சேரன் சொல்கிறாரு. கூடவே சோழன் இருந்துட்டு, அது எப்படின்னு போக முடியும், நீ இந்த வீட்டிலே இருப்பேன்னு நம்பி தான் உனக்காக கட்டில் மெத்த எல்லாமே பாண்டி வாங்கி போட்டிருக்கான், நீ பாட்டுக்கு போகிறேன்னு சொன்னால் உன்னை விட்டுருவோமா அப்படிங்கிறாங்க. டேய் அதெல்லாம் இல்லைடா, நம்ம எப்போவுமே இப்படியே ஒற்றுமையாக இருக்கணும்டா. ஆனால் ஒரே ஒரு விஷயம்டா, நம்ம வீட்டில் என்ன சண்டை வந்தாலும் சரி அப்போவே பேசி அப்போவே முடிச்சிடணும், நம்ம ஒற்றுமையாக இருக்கிறத மட்டும் கைவிடவே கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்க. அண்ணன் தம்பிங்க எல்லாருமே. நடேசன் அப்படியே பார்க்குறாரு. இந்த ஆரம்பிச்சிட்டானுங்கள்லாம் நாடகத்தை, ஒன்று அடிச்சுக்கிட்டாலும் எல்லா பயிலும் சேர்ந்து அடிச்சுக்கிறானுங்க, இல்லைனா எல்லா பயிலும் சேர்ந்து இப்படி பாசமலையே பொழிஞ்சிக்கிறானுங்க. டேய் பேசாமல் நீங்கள் ஒரு நாடக கம்பெனி ஆரம்பிச்சிருங்கடா, அதை நீங்கள் பண்ணிங்கன்னா கூட காசு எக்கச்சக்கமாக வரும் அப்படிங்கிறாரு. இவங்க எல்லாமே சிரிச்சுட்டே நிற்கிறாங்க. இப்போது நடேசன் என்னமாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே எழுந்து அவரும் வெளியே போயிடுறாரு. இப்போ இவங்கெல்லாம் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டு அப்படியே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா வெளியில் இருந்துட்டு வானதி உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே பார்த்துட்டு இவங்க எல்லாம் இப்படி நின்றுட்டு இருக்கதை பார்த்தோன்னே வானதி அப்படியே பார்த்துட்டு, என்ன எல்லாருமே ஒன்றா கூடி நின்றுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நிலா பார்த்துட்டு, வாங்க வானதி அப்படின்றாங்க. என்னக்கா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, நாளைக்கு தேவையானது எல்லாத்தையுமே இப்போவே எடுத்து வச்சிடலான்னு எடுத்து வச்சிட்ருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லும்போது, வானதி இங்கே பாருங்களேன் தாலி எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்குறாங்க. அதை பார்த்த உடனே, சூப்பராக இருக்குக்கா, ஆமாக்கா தாலி புதுசாக இருக்குது, செயின் பார்த்தா பழசாக இருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே பல்லவன் கூட இருந்துட்டு, அது ஒன்றும் இல்லை வானதி, அது சேரணனோட அம்மாவோட தாமா, அதனால் அவங்க கொடுத்துருக்காங்க அவங்க 3 பேருக்குமே. அதாவது சோழனனுக்கு வந்துட்டு அந்த தாலியை கொடுத்துட்டாங்க, அந்த செயினை வந்துட்டு சேரணனுக்கு கொடுத்துட்டாங்க, இதோ வளையல பாண்டியனனுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னோடனே, அப்படியே பாண்டி உனக்கு வளையல் கொடுத்தாங்களா அப்படிங்கிறாங்க. பாண்டி அப்படியே திருன்னு முழிக்கிறாரு. டேய் பல்லவா ஏண்டா சும்மானே இருக்க மாட்டியா, நேரங்கட்ட நேரத்தில் உன்னை யாரா இதை சொல்ல சொன்னது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மாதிரி மெதுவாக பேசிக்கிட்டே பார்க்குறாரு. என்னென்ன அதானே உண்மை, அது அவங்க அம்மாவோட தானே அப்படிங்கிறாங்க. நிலா அப்படியே பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. அப்போ வானதியுமே பார்த்துட்டு, நல்லா இருக்குக்கா அப்படின்னு சொன்னாலும் அந்த வளையல் வந்து பாண்டிக்கிட்டே தான் இருக்குது, அது நம்மளுக்கு தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. இருங்க வானதி காஃபி எடுத்துகிட்டு வரவா அப்படிங்கிறாங்க. சரிங்கக்கா அப்படின்னோடனே இப்போ நிலா காஃபி எடுக்கிறதுக்கு உள்ளே போயிடுறாங்க. சரிடா எல்லாத்தையும் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் உள்ளே போயிடுறாரு. சரினா சோழன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உள்ளே இருக்கும்போது பல்லவன் அப்படியே ஃபோன் எடுத்துகிட்டு வெளியில் வந்துடுறாரு. இப்போ பாண்டி மட்டும் இருக்கும்போது வேகமாக வானதி போயிட்டு, ஏன் பாண்டி உங்ககிட்ட வளையல் கொடுத்தாங்களாமே, அந்த வளையல் எங்கே வச்சிருக்க அப்படிங்கிறாங்க. ஏன்டி இப்போ இதை கேட்குற அப்படிங்கிறாரு. கூட பாண்டி எப்படி இருந்தாலும் அந்த வளையல நீயா போட்டுக்க போற, எனக்கு தானே கொடுக்க போற, கூட நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை வானதி அந்த வளையல் இப்போ என்கிட்ட இல்லை, உனக்கு எப்போ கொடுக்கணுமோ அப்போ நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. இல்லையே இப்போ தானே பல்லவன் சொன்னான் உங்ககிட்டையும் கொடுத்துட்டாங்கன்னு, அப்போ உங்ககிட்ட தானே இருக்குது, அதை கூட நான் பார்க்குறேன், பார்த்துட்டு தந்துடுறேன் பாண்டி அப்படிங்கிறாங்க. ஏய் உன் கையில் நான் போட்டு விடுறத பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு கண்டிப்பாக நான் சூப்பராக ஒரு வளையல் வாங்கி தரேன் அப்படிங்கிறாங்க. வளையல் வாங்கி தரியா, நீ எதுக்கு வாங்கி தர, உனக்கு தான் வளையல் கொடுத்துருக்காங்கல்ல, அதுவும் உங்கள் அம்மாவோட வளையல், அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப பெரிய விஷயம் பண்ணியிருக்கணும் தெரியுமா, குடே பாண்டி அப்படின்றாங்க. அப்போ அப்படியே பல்லவன் ஃபோன் எடுத்துகிட்டு உள்ளார வரும்போது அப்படியே பார்க்குறாரு. அப்படி பார்த்த உடனே, ஏண்டா சும்மானு இல்லாமல் நீ வேற அப்படிங்கிறாங்க. ஏன்னா நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறாங்க. இப்போ வானதி உடனே இருந்துட்டு, பாரு பல்லவா அந்த வளையல கொடு நான் போட்டுக்கிறேன், இல்லைன்னா பார்த்துட்டு தரேன்னு சொல்கிறேன், கொடுக்க மாட்டேங்குது பாண்டி அப்படிங்கிறாங்க. உடனே பல்லவன் இருந்துட்டு, வளையல் தான் இப்போ அண்ணன்ட்டே இல்லையே அப்படிங்கிறாங்க. அண்ணன்கிட்ட இல்லையா, அப்படின்னா எங்கே பாண்டி அந்த வளையல் அப்படிங்கிறாங்க. அதான் அண்ணன் அப்போவே ஒன்று சந்தாக்காக்கும் ஒன்று நிலா அன்னிக்கும் கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படியே வானதிக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்னது அவங்க 2 பேருக்கும் கொடுத்துட்டியா, நிஜமா பாண்டி பல்லவன் சொல்கிறது உண்மையா அப்படிங்கிறாங்க. பாண்டி அப்படியே ஒரு மாதிரி முகத்தை வச்சுட்டு, ஆமாம் வானதி அப்படிங்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி உம்முனே உட்காந்துட்டு இருக்கும்போது அப்படி பல்லவன் பார்க்குறாரு. சரிண்ணா பாண்டியுமே இப்படி வந்துட்டு, டேய் பல்லவா ஒரு நிமிஷம் இங்கே வா அப்படிங்கிறாங்க. என்னண்ணே அப்படிங்கிறாங்க. இப்போ உன்னை இவ்வளோ விஷயத்தையும் அவகிட்ட சொல்லிச்சா அப்படிங்கிறாங்க. ஏன்னா நான் ஒன்றும் தப்பாக சொல்லையே, நடந்ததை தானே சொன்னேன் அப்படிங்கிறாங்க. டேய் நடந்ததை சொன்னினா அவகிட்ட போய் சொல்கிற, ஏற்கனவே ஏதாவது ஒன்றை வச்சு வம்பிழுப்பான்னு உனக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. ஐயோ இதை வச்சு வம்பிழுப்பாங்களோ, ஆமாம்ல ஏன் எனக்கு தெரிலன்னு கேட்பாங்களோ அப்படிங்கிறாங்க. என்னடா பல்லவா இப்படி பண்ணுற அப்படின்றாங்க. ஐயோ சாரிண்ணே நான் இதெல்லாம் யோசிக்கலண்ணே அப்படிங்கிறாங்க. சரி போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, நான் வேணா போய் சாரி சொல்லவா அப்படிங்கிறாங்க. நீ இது வரைக்கும் பண்ணதே போதும், நீ எதுவுமே பண்ண வேணாம் போ அப்படின்றாங்க. சரி இப்போ பாண்டி வெளியே நின்றுட்டு இருக்கும்போது வானதி மட்டும் உம்முனே உட்காந்துட்டு இருக்காங்க. நீலா காஃபி எடுத்துகிட்டு வந்து குடிக்கிறாங்க. அதை காஃபியை குடிச்சிட்டு இப்போ பாண்டி வெளியே நிற்கவும் அப்படியே வெளியில் வராங்க. வந்துட்டு அப்படியே உம்முனே நின்றுட்டு, ஏன் பாண்டி நான் ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டியே அப்படின்றாங்க. இப்போவே பாண்டிக்கு புரியுது, எப்படியுமே அந்த வளையலை பற்றி தான் கேட்க போகிறா, அதுவும் நிலா அன்னைக்கு ஏன் கொடுத்த சந்தாவுக்கு ஏன் கொடுத்தன்னு தான் கேட்க போகிறா. கண்டிப்பாக நீ மாட்டினடா பாண்டி, இன்றைக்கி ஒரு வசமான சண்டை இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, சொல்லு வானதி அப்படிங்கிறாங்க.
இப்போ நிலாக்கா எனக்கு காஃபி கொடுக்க வந்தப்போ அவங்க கையில் ஒரு வளையல் இருந்ததே, அந்த வளையல் தானே அது அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படின்னோடனே, ஏன் பாண்டி உனக்கு இப்போ கூட என் ஞாபகம் வரலையா அப்படிங்கிறாங்க. நீ ஏன்டி இப்படியே யோசிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், எல்லாருக்குமே வந்துட்டு அவங்கவுங்களோடது சேர்ந்துருச்சு. இது உனக்குன்னு கொடுத்ததுன்னா ப்ராப்பராக உன்னோட ஒய்ஃபுக்கு தானே அது வரணும். அப்போ அந்த வளையல் என்கிட்ட தானே வந்திருக்கணும். நீ எதுக்கு அவங்கக்கிட்ட கொடுத்த அப்படிங்கிறாங்க. வானதி, உனக்கு சில விஷயம் புரியவே மாட்டேங்குது. நான் இது வரைக்கும் என் அண்ணனுங்களுக்குன்னு எதுவுமே செய்யலை. சரி, இதை வந்து அவங்களுக்கு கொடுத்துடலாமே, நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. உன் அண்ணனுங்களுக்கு செய்யணும்னா நீ வேறு ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. வலையில் கொடுத்தீங்கன்னா உன் அண்ணனுங்களை போட்டுக்க போகிறாங்க. அதை சந்தாவும் நிலாக்காவும் தானே போட்டுக்க போகிறாங்க. நீ எதுக்கு அவங்க கிட்ட கொடுத்த அப்படிங்கிறாங்க. வானதி, அப்படி இல்லை, புரிஞ்சுக்கோ. அவங்க 2 பேருமே பாரு, அவங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு இங்கே வந்து எங்களை நம்பி இருக்காங்க. ஆனால் நீ அப்படியா? உனக்கு உன் அப்பா அம்மா பக்கத்துலேயே இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் அவங்க உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பத்தாததுக்கு நான் உனக்கு கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த மாதிரியான கஷ்டம்லாம் இருக்கக்கூடாது வானதி. அதுக்காக தான் நான் அதை அவங்கக்கிட்டே ஆளுக்கு ஒன்றா கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ என்னதான் சமாதானப்படுத்தினாலும் என்னை பற்றி உனக்கு யோசனையே இல்லை பாண்டி. எப்படியா இருந்தாலும் அதை நம்ம பொண்டாட்டிக்குன்னு சொல்லிட்டு நீ எடுத்து வச்சிருக்கணும். நீ எடுத்து வைக்கல. ஆனால் நானாக இருந்தால் என்ன தெரியுமா பண்ணியிருப்பேன்? என் அம்மா அந்த மாதிரி மருமகனுக்குன்னு சொல்லி ஏதாவது எடுத்து வச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை உடனே வாங்கிட்டு வந்துட்டு உன் கையில் கொடுத்துட்டு தான் நான் மறுவேளை பார்த்துருப்பேன். இதுதான் பாண்டி உனக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் அப்படிங்கிறாங்க. வானதி, அப்படி இல்லை, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோயேன் அப்படிங்கிறாங்க. நீ எதுவும் சொல்லி எனக்கு புரிய வைக்க வேணாம். நீ எந்த இடத்துல என்னை வச்சிருக்கங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவங்க கிளம்பி போகும்போதே பார்த்தா நடேசன் வராரு. வந்துட்டு, என்னம்மா அதுங்குள்ளே கிளம்பி போகிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் அங்கிள், வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. வீட்டில் உனக்கு என்ன வேலை இருக்குது? எப்போ பாரு எங்கேயாவது சுற்றிக்கிட்டு இருக்க, இல்லை பட்டறையில் போய் அவங்க கூட உட்காந்துக்கிட்டு இருக்க, இல்லைனா இங்கே வந்து அவங்க கூட இங்கே வீட்டில் இருக்க. நீ போய் வீட்டில் பெருசாக என்ன வேலை செய்ய போகிற அப்படிங்கிறாரு. இல்லை அங்கிள், நான் கொஞ்சம் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே வீட்டில் எவ்வளோ கல்யாண வேலை கிடக்கு, நீ அங்கே போய் ஒரு வேலையை செய்ய போகிறதில்ல. இங்கே இருந்தாவது நிலாவுக்கு கூட மாட ஏதாவது ஒத்தாசையாக வேலை செய்யலாம்ல. நீ பாட்டுக்கு வந்த காப்பியை குடிச்சு நீ பாட்டு கிளம்பி போயிட்டுருக்க அப்படிங்கிறாரு. அப்போ பாண்டியுமே பார்த்துட்டு, ஆமாம் இவ வேற கோவத்தில் கிளம்பி போகிறாளே, இவளை சமாதானப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி. ஆமாம் வானதி, கூட இருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ளே போயிடுறாங்க. அப்போ மூஞ்சே ஒரு மாதிரி இருக்குன்னொன்னே இப்போ நடேசன் பார்க்குறாரு. பார்த்துட்டு எப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. அவர் ரேடியோ ஆன் பண்ணலான்னு பண்ணும்போது பல்லவன் நேராக வராரு. என்னென்ன வானதி ஏதாவது சொல்லிச்சா அப்படிங்கிறாங்க. ஏன்டா நீ இப்படி பண்ண? வந்து இப்போ இந்த என்கிட்ட சண்டை போட்டு தாண்டா போகிறா. நான் வரும்போது நல்லா வந்தா இப்போ மூஞ்சி எப்படி வச்சுட்டு போகிறா பாரு அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே, நான் ஏதோ சொல்லணும்னு சொல்லணே, தெரியாமல் சொல்லிட்டேன். வலையில் யார்கிட்ட இருந்தா என்னண்ணே, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாண்ணே அப்படிங்கிறாங்க. அவளை பற்றி தான் உனக்கு நல்லா தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போவே நடேசனுக்கு புரிஞ்சிருது. அப்போது அந்த வலையில் இவங்க 2 பேர்கிட்டையும் கொடுத்தது தான் வந்துட்டு இப்போ இந்த பிள்ளை சண்டை இழுத்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இப்போ பல்லவனை கூப்பிட்றாரு. இங்கே வா அப்படிங்கிறாங்க. சரின்னு போயிட்டு, என்ன அப்படிங்கிறாங்க. வலையில் வந்துட்டு அவன் கொடுத்தான்னா அவன் ஒரு பாசத்தில் கொடுத்தான். அதை போய் நீ அவகிட்ட சொல்லணுமா? அவள் தான் 1னா 9ன்னு பேசுகிறான்னு தெரியுதுல, அவகிட்ட போய் எதுக்கு சொன்ன அப்படிங்கிறாங்க. தெரிஞ்சா சொல்லுவாங்க, தெரியாமல் ஏதோ உளறிட்டேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு பல்லவா, நீ இருக்க இன்னும் வளர்ந்துட்டு இருக்க, பெரிய பையனாயிட்டு இருக்க. எந்த இடத்துல எதை சொல்லணுங்கிற புரிஞ்சு நடந்துக்க. இது உன் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கும் அப்படிங்கிறாங்க. எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி பட்டும் படாமையும் பேசிட்டு பல்லவன் உள்ளே போயிடுறாரு. ஸோ அங்கே கல்யாண வேலைக்காக ஒன்று அவங்க ரெடி பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது லிஸ்ட்டு போடுறதா இருக்கட்டும், அது இதுன்னு எல்லாம் பண்ணும்போது வானதியுமே கூட இருக்காங்க. அப்போது பாண்டி போயிட்டு என்ன தான் வாலண்டியராக போய் பேச போனாலும் இப்போ வானதி வந்துட்டு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறாங்க. நிலாவும் அதை கவனிக்கிறாங்க. சோழனுமே பார்க்குறாரு. என்ன 2 பேருக்கும் திரும்ப சண்டை வந்துருச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. சோழன் உடனே, சண்டை நடக்காமல் இருந்தால் தான் அங்கே பெரிய விஷயமே. சண்டை நடந்தால் அது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்குலாம் அது ஒன்றும் இல்லை. நீ விடு நிலா, நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை, எப்போ பாரு சண்டை போட்டுகிட்டே இருக்காங்களே எப்படி அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒரு தனி சுகம் நிலா. இப்போதைக்கு சண்டை போடுவாங்க, அப்புறம் உடனே ஒன்றா சேர்ந்துக்குவாங்க. அப்போ ஒருத்தர் மாற்றி சமாதானப்படுத்துறது, இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அது ஒரு தனி ஃபீல். உனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படிங்கிறாங்க. அப்போ நிலா அப்படியே பார்த்துட்டு, யார் எனக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. அப்புறம் உனக்கு தெரிஞ்சால் மட்டும் அப்படியே சண்டை போட்டு வந்து சமாதானப்படுத்திட்டு தான் மறுவேளை பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் புலம்புறாரு. என்ன புலம்பிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, சும்மா அந்த எல்லாமே எடுத்து வச்சாச்சான்னு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சோழனுமே சமாளிச்சிடுறாரு. அப்போ பல்லவன் உட்காந்துட்டு இருக்கும்போது, என்னடா 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க போல இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆமா நீ, என்னால் தான் சண்டை அப்படிங்கிறாங்க. ஒன்னால சண்டையா? நீ என்னடா பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா நீ, நான் பாட்டுக்கு சும்மா இல்லாமல் இந்த மாதிரி செயின் நல்லா இருக்குன்னு உங்கள்கிட்ட கேட்டதுனால இதெல்லாம் இவங்க உங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னேன்னா, அப்போ வலையில் கொடு, நான் பார்க்குறேன், எனக்கு தானே அந்த வளையல்னு வானதி கேட்டுச்சு. அப்போ அண்ணன் அது என்கிட்ட இல்லைன்னு சொன்னோன்னே நான் பாட்டுக்கு வேகமாக அண்ணன்கிட்ட அந்த வளையல் இல்லை, உங்ககிட்ட ஒன்றும் சந்தாக்காக்கு ஒன்றும் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். அதுக்கு தான் சண்டை போல இருக்க. நீ 2 பேரும் பேசிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. அச்சுச்சோ, இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் பாண்டிக்கிட்ட வேணான்னு சொன்னேன். நான் வேணா போய் இந்த வலையில்
வளையல திரும்ப குடுத்துறவா? அப்படிங்கிறாங்க. அண்ணி அண்ணி வேணாம் அண்ணி. வானதிக்காக யோசிச்சுலாம் நீங்க கொண்டு போய் குடுத்துட்டு இருக்காதீங்க. அப்புறம் பாண்டியன் ரொம்ப கஷ்டப்படும் அண்ணி. உங்களுக்காக ஆசையா குடுத்துருச்சு. அப்படி யோசிச்சிருந்துச்சுன்னா, அது 2 வளையலையும் வானதிக்கே குடுத்துருக்கும்ல. அப்புறம் எதுக்கு வந்து உங்களுக்கு 1 சந்தாக்காக்கு 1ன்னு குடுத்துச்சு? நீங்க கொஞ்சமாவது யோசிங்க அண்ணி. பாண்டியன் அண்ணன் ரொம்ப கஷ்டப்படும் அண்ணி. நீங்க குடுக்காதீங்க. நீங்க கையிலே போட்டுக்கங்க அண்ணி. உங்க கைக்கு இது ரொம்ப அழகா இருக்கு அப்படிங்கிறாங்க. டேய் பல்லவா என் கையில இருக்கது அழகா இருக்குதா? நான் இல்லன்னு சொல்லல. ஆனா இப்ப அவங்க 2 பேருக்குள்ளார இந்த வளையலால சண்டை வந்துரக்கூடாதுடா. அதுவும் இல்லாம இது அவங்க அம்மா அவங்கவங்களுக்குன்னு குடுத்தது. அது மொறப்படி அவங்கவங்க மருமகளுக்கு தானே போகணும். அவங்கவங்க ஒய்ஃப்க்கு. அப்படி பார்த்தா வானதியோட கோவத்திலயும் நியாயம் இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. அண்ணி நீங்க ஏன் அண்ணி இப்படி இருக்கீங்க? அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்குறாரு. ஏன்டா நான் என்ன பண்ணேன்? அப்படிங்கிறாங்க. அப்படி இல்ல அண்ணி. இதே வானதியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பழையல வந்துட்டு இப்ப சோழ அண்ணன் கொண்டு போய் குடுத்துருந்துச்சுன்னா, அத வாங்கி வச்சுக்கிட்டு, இந்த மாதிரி நீங்க சண்டை போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன அவரே என்கிட்ட குடுத்துட்டாரு. அத எதுக்கு நீ கேட்குற? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சண்டை தான் அண்ணி போடும். நீங்க என்னன்னா, நான் கொண்டு போய் அந்த வளையல திரும்ப வானதிக்கிட்டே குடுக்குறேங்கிறீங்க. அதெல்லாம் வேணாம் அண்ணி. பாண்டியன் கஷ்டப்படும். அதுதானே உங்களுக்கு ஆசையா குடுத்துச்சு. அதுவே பார்த்துக்கும் விடுங்க. இது என்ன புதுசா அவங்க சண்டை போடுறது? அவங்களா சண்டை போடுவாங்க. அவங்களா சேர்ந்துக்குவாங்க. நம்ம இதுக்குள்ளார போ வேணாம் நீ அப்படிங்கிறாங்க. டேய் பல்லவா சண்டைய நீ ஆரம்பிச்சு விட்டுட்டு, இப்ப இப்படி சொல்றியாடா நீ? அப்படிங்கிறாங்க. வேற என்னண்ணே பண்ண முடியும் நானு? அப்படின்றாங்க. சரி வாடா நம்ம வேலைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நிலா வந்து கூட்டிட்டு போறாங்க. ஆக மொத்தம் இந்த வளையல் வந்து எனக்கு ஏன் தரல? நிலாவுக்கு ஏன் குடுத்த? அப்படிங்கிற மாரி வானதி ஒரு சண்டை இழுக்க தான் போறாங்க. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னத லைக்க மட்டும் குடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.